ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். திண்டுக்கல் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் சரிதாமிருதம். சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி பதவிக்கான இடம் காலியாக இருப்பதை அறிந்தார் சதாசிவ ஐயர். முன்சிப்பாக இருக்கும் தனக்கு நீதிபதியாக வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கினார். ஓத சுவாமிகளின் ஆசி கிடைத்துவிட்டால் தான் நீதிபதியாகி விடலாம் என்று எண்ணி அவரை தரிசிக்க வீட்டை விட்டு கிளம்பினார். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி வழியிலேயே சுவாமிகளை பார்த்து விட்டார் சதாசிவம். விறுவிறுவென ஓடிப்போய் நடு ரோட்டிலேயே விழுந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் சதாசிவம் ஐயர். எழுந்திரு சதாசிவம், அதான் ஹைகோர்ட் ஜட்ஜாக போறியே, நீ நீதி தலை வணங்க கூடாது என்று வலது திருக்கரம் உயர்த்தி ஆசீர்வாதம் செய்ய நெகிழ்ச்சியின் உச்சகட்டமாக சதாசிவ ஐயரின் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் பெருகியது. இதை அடுத்து சில நாட்களிலேயே சதாசிவம் உயர் நீதிமன்ற நீதிபதியானார். ஊருக்கு வரும்போதெல்லாம் சுவாமிகளை தரிசிக்க சதாசிவம் என்றும் மறந்ததில்லை. இந்த அபரிமிதமான பக்தியின் காரணமாக தான் சித்தியாக போகும் வேளையில் சதாசிவ ஐயரை ஆட்கொள்ள திருவுளம் பூண்டார் நம் ஓத சுவாமிகள். நீதிபதி சதாசிவ ஐயரின் கனவில் ஒரு நாள் சுவாமிகள் தோன்றி, சதாசிவா, இன்னும் சில நாட்களுக்குள் நான் சித்தியாக போகிறேன். நிரந்தரமாக குடிகொள்ள எனக்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய் என்று சொல்லி மறைந்தார். இதன் பிறகு தற்போது அதிஷ்டானம் அமைந்துள்ள இடத்தை, அதாவது சுவாமிகள் அதிகம் நடமாடிய இடத்தை தேர்வு செய்தார். சட்டப்படி அந்த இடத்தை அப்போதைய வெள்ளைக்கார அரசாங்கத்திடம் இருந்து பெற்று சுவாமிகள் பெயருக்கே பதிவு செய்து கொடுத்தார். பின்னர் இந்த பத்திரம் சுவாமிகளின் பக்தரான ஐயாத்துரை செட்டியாரிடம் வந்து சேர்ந்தது. ஸ்ரீ ஓத சுவாமிகள் 1906 வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சித்தியானார். அன்று திருவாதிரை நட்சத்திரம். சுவாமிகளின் ஜனன நட்சத்திரமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிஷ்டானத்தின் இன்றைக்கும் ஜீவித்திருந்து தன் பக்தர்களை காத்து வரும் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளுக்கு திருவாதிரை, கேட்டை நட்சத்திர நாட்கள் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அவரின் பக்தர்களால் விசேஷ வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அன்னதானங்களும் சிறப்பாக நடந்து வருகின்றன. சுவாமிகளை தரிசித்து அவரது அருளுக்கு பாத்திரமான யோகி ஸ்ரீ சாரங்கு ரங்கநாத சுவாமிகளின் என்பவருக்கும் இங்கே ஒரு அதிஷ்டானம் உண்டு. திண்டுக்கலில் ஜீவித்து வரும் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் அதிஷ்டானத்தை தரிசித்து நலம் பெறுவோம் குடும்ப சகிதத்தோடு. குருவருள் பெருக, குதூகலம் கொள்க. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.